வணக்கம். வணக்கம். என்னென்ன கிரகங்களுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்? இதை ஒரு சகோதரர் தொடர்ச்சியாக நம்மகிட்ட கேட்டுட்டே இருக்கிறாரு. உங்களுடைய பார்வையில். ஆமா, நானும் பார்த்தேன். அதாவது பொதுவாகவே நான் ஃபுட்டை பற்றி பொதுவாக எழுதியிருந்தேன். அவர் தனித்தனியாக எனக்கு எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். உங்களுக்கு கிரகங்கள் அப்படின்னாலே சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், பூமியை அந்த பிளானட்ல சேர்த்திருக்க மாட்டாங்க. இது எல்லாமே பூமியில தான் மையம் கொள்ளுது. எப்படி கிரகங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியன் 1, சூரியன், புதன், புதனுக்கு அடுத்தது சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்தது சந்திரன், சந்திரனுக்கு அடுத்தது பூமி, பூமிக்கு அடுத்தது செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்தது குரு, குருவுக்கு அடுத்தது சனி. இதுல மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கும். எல்லாமே ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள். கிட்டத்தட்ட ராகு கேதுங்கிறது நிழல். ராகு கேது இதுல நிழல் கிரகம் 2 3. ஜோதிடத்துல நிழல் கிரகம் 1 அல்ல 2 அல்ல 3. எல்லாரும் ராகு கேது அப்படின்னு கரெக்டா 180 டிகிரியில வைப்பாங்க. நம்மளுடைய லக்கணம் எப்படி 2 மணி நேரத்துல மாறுமோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள மாறி டக்கு மாறிடும். ஒரு இடத்துல இருக்காது. இந்த மாந்தியை வச்சுதான் கேரளா ஊர்ல எல்லாம் பயங்கரமா ஜாதகம் பரிகாரம். கேரளாங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. நிறைய பேர் கேரளா எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்ம தமிழ்நாட்டை பிரிக்கும் போதுதான் கேரளா வேற மாநிலமா போயிடுச்சு. தவிர கன்னியாகுமரின்னு சொல்லும்போது கேரளா அதோட சேர்ந்தது. அந்த கோயம்புத்தூர் சைட்ல இருக்கும்போது அங்க ஒரு சில குறிப்பிட்ட இனம் சேர்ந்தது. அந்த கேரளா பார்டர் இருக்கிற பக்கம்லாம் கொஞ்சம் இதுல நெல்லை மாவட்டத்துக்கு தான் அதிகமா பிரிஞ்சது கேரளா. அதுல 2ஆ பிரியும் போது ஒரு பகுதி நம்ம அந்த சபரிமலை இதெல்லாமே நம்ம ஊர் சைடு வந்துடும். இந்த கோயம்புத்தூர் சைட்ல இருக்கிறது, இந்த ஊட்டி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அங்க குளுமையான பகுதி பூராமே கோயம்புத்தூர் சைடு தான் சேரும். அதனால அந்த கேரளாவுக்குன்னு தனி இது கிடையாது. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை கிரகம் வந்துருச்சு உங்களுக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 11 கிரகத்துல நம்ம உணவு முறைகள்னு பொதுவான பழக்கம் தான் சொல்லியிருக்கோம். இதுல எந்த உணவு எடுத்துக்கணும்? ஒவ்வொரு கிரகம்னா எல்லா கிரகத்துக்கும் எல்லா தசாபுத்தியும் வருது. வாரத்துக்கு 7 நாள் வருது. 7 நாள்லையும் 24 மணி நேரம் வருது. இதுல தினம் ஒன்று போட்டுருவாங்க. செவ்வாய் ஓரை அதுலயும் மிஸ் ஆக மாட்டேது பாருங்க. காலையில சூரிய ஓரை, சந்திர ஓரை, செவ்வாய் ஓரைன்னா ஒரு நாளைக்குள்ளேயே அதை அப்டேட் பண்ணுது. அப்ப நீ இன்னைக்கு இந்த உணவை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உனக்கு என்ன தசாபுத்தி போகுது அப்படிங்கிறதுக்காக தான் தனிப்பட்ட கிரகத்தை பேச வேண்டியது இருக்கு. இதுல பொதுவாகவே நீ மொட்டையா நீ இந்த உணவு எடுத்துக்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு அந்த உணவு சரியா இல்லையா நமக்கு தெரியாது. நம்ம மொட்டையா ஒரு பலன் சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு எந்த தசாபுத்தி நடக்குது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தசாபுத்திங்கிறது ஒரு ஹீரோ. அப்போ அன்னைக்கு வழி நடத்துற உயிர் நாடியா இன்னைக்கு இருக்கிறது அந்த தசா. அப்போ அதனுடைய நன்மை அதிகமா இருக்கும். என்ன புத்தி இருக்கோ அதனுடைய நன்மை தீமை இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த உணவுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு பொதுவா இந்த கிரகத்துக்கு இந்த உணவை எடுத்துக்கலாம். இப்ப எல்லாருமே எடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தான் தெரியும் என்ன தசா புத்தி போயிட்டு இருக்குன்னா. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கான்னா 10 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்தி போயிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சமையல் அந்த காலத்துல பண்ணல. சத்தான உணவு எது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? சத்தான உணவு. அப்போ அந்த நவ கிரகத்துக்கு உண்டான உணவை நான் சொல்றேன். அதுக்கு உண்டான விஷயத்த நீங்க ரெகுலரா வாரத்துக்கு 7 நாள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு உணவுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உணவுல எந்த ஒரு குறையும் கிடையாது. இப்போ அதான் சொன்னேன், தினமும் ஓரை இருக்கு. எல்லா கிரகத்தினுடைய ஓரை தினமும் நம்ம உடம்புல வந்துட்டு போகுது. ஆனா அது நன்மை தீமையா உனக்கு இந்த புத்தி நடந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் நன்மையா சொல்லலாம். இன்னைக்கு நீ போய் சந்திர ஓரையில இதை பண்ணு. இதுல யமகண்டம் ராகு காலம், அதுலயும் ராகு காலம் உங்களை விடாது. இந்த யமகண்டம்ங்கிறது தான் கேது. சனியை கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. சனியோட அண்ணன் தான் யம தர்மன் அப்படிமா. இந்த மாந்தி ராகு கேது சம்பந்தப்பட்ட நிழல் சம்பந்தப்பட்டது தான் உங்களுக்கு. இந்த ராகு காலத்துல எல்லாம் போய் காளிக்கு தான் விளக்கு போட சொல்லுவாங்க. ராகு காலங்கிறது இருட்டு. பொதுவாகவே ராகுன்னா இருட்டு. அப்போ நல்லா பாருங்க, நைட்டு ஒரு 1:30 மணி 1 மணிக்கு மேலதான் இந்த காளி கோயில் எல்லாம் உச்சி பூசை, எல்லை காவல் தெய்வத்துக்கு பூஜை, கால பைரவருக்கு பூஜை அப்படிங்கிறதெல்லாம் ராத்திரி நேரம் கும்பிடுவாங்க.
அப்ப இந்த எல்லை காவல்களுக்கெல்லாம் ராத்திரி நேரம் பூஜை வைக்கிறதுக்கு காரணம் இந்த சுக்கிரன்கிற வீனஸ், இதனுடைய கிரகம் வெள்ளின்னு நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? வெள்ளி. இந்த வெள்ளி கிரகத்தினுடைய ஒளி ராத்திரி 1 to 3 மணிக்குள்ள நீங்க உங்க உடம்புல ஃபுல் வைப் பண்ணுமா. அதனால அந்த பொதுவாகவே உங்களுக்கு வெள்ளிங்கிறது குளுமை, அந்த குளுமை நம்ம உடம்புல பாடி ஹீட் இருக்கும். அப்போ காளி கோயில்லாம் ஹீட்டு. அதனாலதான் ராத்திரி நேரம் அதை வந்து கும்பிட்டா நல்லது, நினைச்சது நடக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக சொன்னது. அப்போ அந்த வெள்ளி கிரகத்தை நீ பொதுவாகவே மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா ஒரு விளக்கேற்றுறது எதுக்குன்னா, அந்த விளக்கு உன்னுடைய ஹீட் இது ரெண்டுமே அதை அப்சர்வ் பண்ணும். உன் எண்ண அலைகள், உன்னுடைய எண்ண அலைகளுக்கு அது செவிசாய்க்கும். இந்த உடம்பு தானே சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வெயிட்டான கிரகம். உனக்கு இந்த சுக்கிரன் தான் இந்த சமூகத்துல, ஏன்னா இந்த கிரகத்தினுடைய மொத்த விஷயமும் பூமியில தான் மையம் கொள்ளும். இதனுடைய மொத்த விஷயமும் பூமியை மையப்படுத்தி தான் இருக்கும், மொத்த விஷயமும். அப்போ இதனுடைய நல்லது தீமைங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான விஷயத்த சுக்கிரன் அந்த கதிர்வீச்சு கிடைக்கும்போது 1 மணியிலிருந்து அந்த 3 மணிக்குள்ள எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும்னு வேண்டும் போது இந்த தியானத்துல இருந்தா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு விளக்க பற்ற வச்சுட்டு உட்கார்ந்துட்டா இல்லை ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றிட்டீங்கன்னா அது நெருப்பு தத்துவம், அது இழுக்கும். இதுக்குதான் அந்த காளி கோயிலுங்கும் போது அது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த காளி கோயிலுங்கும் போது அங்க சுக்கிரனுடைய கதிர்வீச்சு விழுகிற இடம். இதனால அந்த அமாவாசைங்கிறத விட அதை ராத்திரி பூஜைன்னு கொண்டு வந்தது. இவங்க அமாவாசை அப்படியே கொண்டு போயிட்டாங்க. பௌர்ணமி தான் ரொம்ப விசேஷம். ஆனா அந்த பௌர்ணமி நாள்ல நமக்கு அன்னைக்கு ராத்திரி 1 to 3ங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனா அந்த பௌர்ணமி நாள்ல காளி கோயில்லயே சந்திரனுடைய, ஏன்னா சுக்கிரன் வீட்டுல சந்திரன் தான் உச்சம். அப்போ ஒரு பௌர்ணமி நாள் நீ காளி கோயிலுக்கு போற, ஒரு 1.5 to 3 ஒரு விளக்கு ஏற்றி எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கணும் நடக்கணும் நீ வேண்டும் போது அது உன் ஜாதகத்துல அந்த கிரகம் கெட்டிருந்தாலும் உனக்கு நல்லது கிடைக்கும். சொந்த வீடு வேணும், நமக்கு வாழ்க்கை துணை வேணும், துணையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு அதிபதி, 2ஆம் இடம் வருமானத்துக்கு அதிபதி. அதே சுக்கிரன் உங்களுக்கு 12ங்கிற தூக்கம், நிறைய பேர் ராத்திரி தூக்கம் இல்லாமல். அதே மாதிரி 12ஆம் இடங்கிறது கடல். உங்களுக்கு கடல்ல இல்லாத விஷயமே கிடையாது. இந்த உடல்ல இருக்கிறத வச்சுதான் ஜாதகமே. இப்போ சுக்கிரன்னா உங்களுக்கு பௌர்ணமி நைட்டு ஒரு 1 to 3 அந்த வீனஸினுடைய கதிர்வீச்சு விழுகிற நேரம். அந்த நேரத்துல நீ தேவையான விஷயங்கள், இந்த சமூகத்து உன் உடலுக்கு தேவையான விஷயங்கள், இந்த சமூகத்துல வாழ்றதுக்கு தேவையான நிலையான விஷயங்கள் கேட்கும்போது கண்டிப்பா கிடைக்கும். கேழ்வரகு, கம்பு, சோளம், எள்ளு, கொள்ளு, இந்த மாதிரி உணவு விதை உள்ள ஒரிஜினல் பொருளை வாங்கிடுங்க. கடுகு, உளுந்து இந்த மாதிரி இருக்கிற விதை உள்ள பொருளை வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம், இந்த மாதிரி இந்த விதையும் வாங்கிக்கங்க. இந்த மாதிரி விதைகளை, விதை உள்ள பொருள், முழு துவரை, முழு உளுந்து, கருப்பு உளுந்து, இந்த மாதிரி முளைக்கிற விதையா என்ன இருந்தாலும் நம்ம நாட்டு பொருள்ல இருக்கக்கூடிய சோளம், கம்பு, கேழ்வரகு, இந்த திணை வகைகள், இந்த இதுல இந்த கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் முளைக்கும். இந்த பொருள் எல்லாம் வாங்கி எந்த அளவுக்கு ஊற போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஊற போட்டுட்டு ஒரு 1/2 நாள் இல்லை 1 நாள் ஊற போட்டுட்டு அதை தனியா எடுத்து வச்சிங்கன்னா 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 5 நாளுங்கிறதுக்கு 5 நாள் வரைக்கும் சூரிய ஒளி தேவையே கிடையாது. ஒரு பயிருக்கு ஒரு 5 நாளைக்கு வேணா முளைச்சிடும். அப்புறம் ஒரு 5 நாள் நீங்க முளைக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அது முளைச்சதுக்கு அப்புறம் அந்த முளை கட்டிய பயிரை என்ன பண்ணணும்னா எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 கிலோவுக்கு ஒரு தேங்காய். ஏன்னா முக்கண் சிவன், தேங்காய்ங்கிற சுக்கிரன், ஒரு தேங்காயில மேல இருக்கிற அந்த பச்சை ஓடு புதன், ஒரு தேங்காயில 9 கிரகம் அடங்கிடும். உள்ள சந்திரன் உங்களுக்கு அதை ஒவ்வொருத்தங்க செவ்வாய் பகவான், செவ்வாய் தான் பூமிக்கு அதிபதி. அப்போ அந்த பூமிங்கிற செவ்வாயில இருந்து எல்லாமே ஒரு தென்னை மரத்துல அடங்கும். அப்போ அதனாலதான் அந்த கல்யாணம் பண்ணும்போது ஆந்திரா சைட்லாம் இளநீ வச்சு கொடுப்பாங்க. இளநீ வச்சு நம்மெல்லாம் எப்படி தேங்காயை வச்சு தட்டு மாத்திரமோ அவங்க இளநீ வச்சு தட்டு மாத்திரம்.
அப்போ அந்த இளநீர் தேங்காயில வந்து 9 கிரகமும் அடங்கிடும். அப்போ எந்த பயிரை நீங்க முளைக்க வச்சாலும் அதுல 1/4 கிலோவுக்கு 2 தேங்காய் உடைச்சு அந்த தண்ணியை குப்பை இல்லாம வடிகட்டி அதுல ஊத்துங்க. தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலும் ஊத்திக்குங்க. அந்த 2 தேங்காயும் கீறி அது உள்ள போட்டுட்டு பனங்கற்கண்டோ வெல்லமோ கருப்பட்டியோ ஏதோ ஒன்று சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, அதாவது இது எப்படி ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க. இப்போ இருக்கிற சுகர் வியாதி தான், உங்களுக்கு அது சேர்க்கறனாலும் ஓகே, ஏதோ ஒன்று சேர்த்துருங்க இனிப்பு. இது கூட பாதாம், முந்திரி இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்குங்க. ஆனால் அந்த முளை கட்டிய பயிர் 1/4 கிலோ, ஒரு ஆளுக்குங்கிறது 1/4 கிலோ அளவு, இல்லை ஒரு 1/2 கிலோனாலும் ஓகே. அந்த அளவுக்கு ஊற வச்சு அதை முளைக்க வச்சதுக்கப்புறம் 1/4 கிலோவுக்கு 2 தேங்காய், இந்த மாதிரி தேங்காய் கீரி அதில் போடும்போது உங்களுக்கு 9 கிரகமும் எந்த ஒரு பொருளோட என்ன கிரகம் சேருதுங்கிறது தான் முக்கியம். அப்போ நீ தினமும் ஏதோ ஒரு பயிருக்கு இந்த தேங்காயை வந்து கீரி உள்ள போட்டுட்டு பாதாம், முந்திரி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வாழைப்பழம், ஏன்னா வாழைப்பழம் இந்த தேங்காயில் என்ன இருக்குன்னா கால்சியம், விட்டமின், மினரல்ஸ். நீங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கலை, அறிவு வளர, எக்ஸாம் படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது எல்லாமே இந்த தேங்காய் பண்ணும். தேங்காயை அரைச்சி பால் எடுத்து பாலும் பழமும் சாப்பிட்டு வெறும் தேங்காயை தின்னுட்டு வாழ்ந்தவங்கலாம் ரொம்பவே தேங்காய் சாப்பிட்டாலும் பல 100 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. எங்கள் ஊர்ல எல்லாம் விரதம் இருக்கும்போது வெறும் தேங்காயம் போட்டுக்கொள்ளி தான் சாப்பிடுவாங்க 48 நாள். அதெல்லாம் இன்னைக்கு 130 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்துச்சு அந்த பாட்டி. அப்போ தேங்காய்க்கு அவ்வளவு பவர் இருக்கும். அப்போ அந்த தேங்காயும் இதோட சேர்க்கும் போது வாழைப்பழம் உங்களுக்கு விட்டமின், கால்சியம், மினரல்ஸ், மற்ற எந்த ஒரு உணவினுடைய தன்மையும் அது மாற்றாது, சுவையையும் மாற்றாது. அந்த தேங்காய் இன்னும் சுவையை கூட்டும். ஆனால் இந்த கரும்பு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அம்மிலேயோ மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நல்லா அரைச்சி இந்த பழத்தை போட்டு பிசைஞ்சு நம்ம இந்த சின்ன லட்டு உருண்டைல அந்த மாதிரி, இல்லை கொஞ்சம் பெரிய உருண்டை இட்லி சைஸுக்கு உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு அதை உணவாக எடுக்கும்போது நேச்சுரல் ஃபுட்டு. ஆனால் அந்த 16 ஊருன்னு சொல்லுவேன், ஒரு 8 16 ஊர், இந்த 16 ஊருக்கு போய் அந்த அணுக்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு, இல்லை அந்த 8 ஊருக்கு போய் அந்த அணுக்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு, என்னுடைய 49வது பதிவில் அது இருக்கும். 49வது பதிவில் எந்தெந்த ஊர் எந்தெந்த தெய்வத்தை வணங்கணும் அது சம்பந்தப்பட்ட, நீ கோயிலை கும்பிடனாலும் அந்த மண்ணையாவது மிதிச்சுட்டு வா, சும்மா போய் அந்த ஊரையாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த ஊரை, அதுக்கு தான் இந்த சாமின்னு வந்தது. ஏன்னா கோயில் திருவிழான்னு வச்சாதான் இவன் ஊருக்கு வருவாங்கிறதுக்காக அந்த காரணத்துக்கு சொன்னது. அப்போ அந்த ஊருக்கு அவன் போயிட்டு வந்தா கூட போதும், அந்த மண்ணை மிதிச்சுட்டான் அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த உணவை சாப்பிடும்போது நமக்கு தேவையான சத்து கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற பொதுவாகவே ஒரு 40% தான் நம்ம அந்த ஊருக்கு போனால் 100% வேலை செய்யும், போகலனாலும் 40% வேலை செய்யும். முடிஞ்ச வரைக்கும் அங்கே போகலனாலும் இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும்போது நம்ம எந்த உணவை அதிகமாக தேடி திங்கிறோமோ அந்த உணவை உற்பத்தி பண்ண ஆள் வந்துடும். இதெல்லாம் இயற்கை ஒரிஜினல் விதை உள்ள பொருள். நம்ம விதை இல்லாத பொருள், சீட்லெஸ்ஸு, பேர்ச்சம்பழம் சீட்லெஸ், எல்லாமே விதை இல்லாத பொருளை நம்ம தேடி தேடி திங்கிறத விதை உள்ள பொருளை முளைக்க வச்சு சாப்பிட்றது. இதை நாம எந்த அளவுக்கு திங்கிறோமோ அதை உற்பத்தி பண்ண ஆள் தானா வந்துடும். நீங்களா விவசாயத்தை வளர்க்கவா வானா யாரும் வரமாட்டாங்க. இங்க படிச்ச யாருமே இங்க உழைக்கலாம். ஜாதகமே என்ன பார்ப்பாங்கன்னா, நான் எப்போ முன்னுக்கு வரேன், எப்போ செட்டில் ஆகும், எப்போ பணம் வரும். இப்போ விவசாயத்துக்கு யாராரு இவங்கெல்லாம் விவசாயம் போவாங்கன்னு எந்த ஜாதகக்காரங்களும் சொல்லலை. இந்த பையன் வந்து விவசாயம் பண்ணுவான், இந்த பையன் உலகத்துக்கு இதை சொல்லுவான் அதை சொல்லுவான்னு. உங்களுக்கு இந்த நல்லது நடக்கும். இப்போ சாமியாடி குறி சொல்றவங்க கிட்ட போய் நீங்க கேட்டா கூட கவலைப்படாத, நீ இந்தந்த காரணத்துக்காக வந்திருக்க, இந்த விஷயம் நடக்கும், இதெல்லாம் நல்லது நடக்கும், உனக்கு இந்த நாளில் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரை வச்சு சொன்னாலும் சரி, ஒரு சாமியை வச்சு சொன்னாலும் என்ன நம்பி வந்துட்டு உனக்கு இதெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு ஒருவனை வாழ வைக்கக்கூடிய தெய்வம். நான் யாரு, என் பேர் என்ன, எங்க அப்பா பேர் என்ன, நான் பிறந்த ஊர் என்னன்னு கேட்டால் மலையேறிடும். ஏன்னா ஒரிஜினலை சொல்ல முடியாது. உன் தேவைகளுக்கான விஷயங்கள் கிடைக்குமானா நான் அதனால தான் சொல்லுவேன், முருகப்பெருமாளால காப்பாற்ற முடியாது, உன் பூர்வீகம் காப்பாற்றும். முருகப்பெருமாளால வழிகாட்ட முடியும். நான் இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்றேன். என்னால பிரச்சனைக்கு உண்டான வழியையும், பிரச்சனை எங்கிருந்து வந்த வழியையும், அதுக்குண்டான நீ எதை தின்னா உன் பித்தம் தீருங்கிற முறையும் தான் என்னால சொல்ல முடியுமே தவிர, கவலைப்படாத என்ன தேடி வந்துட்டா நான் காப்பாத்துறேன் வழிகாட்ட முடியும். ஒரு ஊருக்கு போற போர்டு மாதிரி இந்த போர்டை தூக்கி கழுத்துல மாட்டிக்கிட்டு இதுதான் எங்க ஊரு சாமின்னா அது முட்டாள்தான். ஒரு விஷயம், ஒரு இன்னைக்கு சித்தர்கள்லாம் நிறைய பேர் அவங்க கருத்துக்களை சொன்னாங்க, அவங்கள பிடிச்சிக்கிட்டாங்க.
அவங்க ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்தாலே நிறைய விஷயங்கள், தீராத விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி இந்த விதை உள்ள பொருளை முளைக்க வச்சு சாப்பிட்றதுக்கு நான் சொல்லிட்டேன். மீண்டும் இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.